ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தால் செய்யாமல் இராதே. வாங்கள் கர்த்தருடைய வார்த்தை முழுமையாக கேட்போம். வாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன் என்றான். லூக்கா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. நீதிமொழிகள் 25ஆம் வசனம், 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாங்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது கருத்துக்களை நாம் கேட்போம். உனக்கு தேவன் கொடுத்த திராணி, அதாவது ஆசீர்வாதம். உணவு வீட்டில் பற்றாக்குறை இல்லாமல் உணவு அதிகமாக இருந்தால் உணவு இல்லாத மக்களுக்கு கொடுத்து உதவும். உடை உன்னிடம் அதிக உடைகள் இருந்தால், துணிகள், அதாவது துணிகள் உன்னிடம் அதிகமான துணிகள் இருந்தால் துணி இல்லாதவர்களுக்கு, அதாவது உடை இல்லாதவர்களுக்கு உடையை கொடுத்து கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இருப்பிடம், அதாவது இடம், வீடு, ஏதாவது உனக்கு தேவையான தவறு அதிகமாக இருந்தால் அது இல்லாதவர்களுக்கு கொடுத்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பணம் உன் தேவைக்கு போக பணம் இருந்தால் அந்த பணத்தை உன் கண்ணெதிரிலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவுவாயாக. இல்லை, உனது உறவினர்கள் கண்ணெதிரில் கஷ்டப்படும் உறவினர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். வேலை, அதாவது இப்பொழுது ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கலாம், இல்லை ஹெச்ஆராக இருக்கலாம், இல்லை இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை சூப்பர்வைசராக இருக்கலாம். அதாவது உன்னால் ஒருத்தரை வேலைக்கு அமர்த்த முடியும் என்றால் அந்த வேலையை வேலை இல்லாத ஒருவருக்கு அந்த வேலையை கொடுத்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட செய்வதாக. கல்வி அறிவு, அதாவது டாக்டருக்கு படிச்சிருக்கலாம், இன்ஜினியருக்கு படிச்சிருக்கலாம், எனி டிகிரி படிச்சிருக்கலாம்.
படித்து நல்ல கல்வி அறிவு உங்களிடம் இருந்தால் மற்ற கல்வி அறிவு பயில முடியாத இருக்கிறவர்களுக்கு அந்த கல்வி அறிவை இலவசமாக கொடுத்தால் கர்த்தர் நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதாவது நீங்கள் உங்களிடம் இருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். உதவி பண்ணி ஒருவருடைய வாழ்க்கையை உயர்த்தினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. வசனம் கூட அருமையாக சொல்லுது, கர்த்தருடைய வசனம். என்ன செய்கிறீங்களோ அது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு கூட கொடுப்பார். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை முழுமையாக கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். நம்மளிடம் 100 ரூபாய் இருக்குது, அதை எப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்? நம்மளுக்கு நாளைக்கு இல்லாமல் போயிடும் என்று நம்ம மாம்சமானது சிந்திக்கும். கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிறதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து நாம் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதமை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். கொடுங்கள் கொடுக்கப்படும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை கர்த்தர் கூட கொடுப்பார். அதனால் அந்த வார்த்தையின்படி விசுவாசத்துடன் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாம் அனைவரும் கர்த்தரை தினமும் தியானிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். லைக் பட்டனை லைக் செய்து விடுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்றைய கேள்வி என்னவென்றால், யாத்திராகமம் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிலை கமெண்ட் செய்து கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.